யாரா சொன்ன அவனால ஜெயிக்க முடியாதுன்னு? ஒரு கோழியால இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும். விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். அதோட குஞ்ச ஒரு பறந்து தூக்கிட்டு போயிட்டா தென்னை மரம் உயரத்துக்கு பறந்து துரத்தும். கோழிக்கு குஞ்சு இருக்கா கோச்? டேய் உனக்கு இருக்காடா? என்ன கோச் சொல்றீங்க? அறிவு இருக்காடா உனக்கு? பாக்ஸிங் தான் உன் மண்டைக்கு ஏற மாட்டேன்னு பார்த்தா மோட்டிவேஷன் கூட ஏற மாட்டேன். அவன் ஏழ்லையே கேக்குறான் கோச். எல்லி தானடா கேட்டான். ஒண்ணுக்கு ரெண்டா வாங்கி கொடுத்துட்டு டைட்டில் வாங்க வேண்டியதானே? கோச் அவன் ஏழ்லையே கேக்குறான் கோச். உரா போன வாரம் என்னையே கேட்டான். என்ன கோச் சொல்றீங்க? ட்ரைனிங் கொடுக்க கேட்டான்டா. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் யாழ்னி மாதிரி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் கோச். அவ பொண்ணே இல்லடா, என்ன கோச்? தேவதடா. விட்டுறாதடா அவளை. ஆல்ரெடி நிறைய விட்டோம் கோச். லைஃப்ல இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம். டேய் வார்த்தையை முன்ன பின்ன போட்டு பேசாதடா, குழம்புதுடா எனக்கு. தப்பா இருக்குதுன்னா கோச் அவனை அடிக்கணும் கோச். டேய் அவன் வேலை செய்ய வந்தவன் அவனே அடிக்க போறேன். நான் அவனை சொல்ல கோச். சரி சரி மேட்ச் டைம் அது வாடா போலாம். வேற க்ளவுஸ் இருக்கா கோச்? ஏன்டா கிஸ்டியா? இல்ல கோச், காத்தே வர மாட்டேங்குது, உள்ள வேர்க்குது. உள்ள ஒரு பட்டன் இருக்கும் பாரு, அழுத்து ஏசி காத்து வரும். அப்படியா கோச்? செருப்பாலடி பண்ண உடனே சண்டை செய்ய பிக்னிக் வந்தா காத்து வரல போல. அவனை அடிச்சுட்டல கோச். சொல்லுங்க கோச், அவனை அடிச்சுட்டல. டேய் உன் கோச் அங்க இருக்கறான்டா, அடி வாங்கின கேர்ல என்கிட்ட பேசுங்கற போட. டேய் கில்லர் பீட்ரு அவன் கோச் கிட்ட என்னடா பேசுங்கற, இங்க வாடா. இவனும் கேர்ல இருப்பான் போல. அவன் கோச் என்னடா பேசிட்டு வர? அவனை கொன்றுவன் சொல்லிட்டு வந்த கோச். அவனா மறுபடியும் அடிக்க வர. யாரடா ஏமாத்துற போடா. யாழ்னி டேய் அவள்கிட்ட தான் பேசுங்கற, டக்குனு அடடா. நடந்த இறுதிப் போட்டியில் கில்லர் பீட்டர் வென்றார். லாஜிக்கோட எடுத்த படம் இப்படிதான் இருக்கும். வென்றார். மான்கராத்தே பீட்டர் மறைந்தார். ஐயா 10 ரூபா தான் கொடுங்க ஐயா. ஏய் டீ ஒன்று போடுறா. எவ்வளவு திமிரு இருக்கா, அவன்கிட்டயே காசு வாங்கிட்டு அவன்கிட்டே போய் டீ போட சொல்லிடுவேன். மைக்க வைடா நீ மோல. ஃபர்ஸ்ட் வெளில போடா. சொல்றேன்ல மைக்க ஃபர்ஸ்ட் வெளில போ நீ மோல. புரியல சார். புரியல என்ன புரியல? உங்க அம்மா வாடி போடுங்க பேசுவீங்க, உங்க ஒய்ஃப் எப்படி பேசுவீங்க அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சார் எங்க அம்மா நான் பேசுறேன், என் ஒய்ஃப் நான் உங்க அம்மா வந்த ஸ்டேஜ்ல வந்து இப்படி பேசுவீங்களா? சார் என்னோட அன்பை நீங்க எப்படி காட்டுவீங்கன்னு கேட்டீங்க, நான் அதை சொல்றேன் ரியாலிட்டியில. இல்ல இப்போ நான் இப்ப பேசுனதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஸ்டேஜ்ல எனக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குல்ல? ஆமா அப்படிதான் நான் பேசணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் உங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி சொல்லி தான் புரிய வைக்கணும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் மண்டையில மூளையே இருக்காது, மூளைக்கு பதிலாக வேற எதனா இருக்கும். எப்படி கேள்வி கேட்கணும்? சார் ஏன் சார் இப்படி பேசுறீங்க அப்படிதான் கேட்கணும். வச்சுட்டு மைக் வச்சுட்டு வெளில போடானா என்ன ஆகுது உங்களுக்கு? ஒரு ஸ்டேஜ்ல ஒரு எமோஷன் ஆகுது. என்ன இவர் தேவையில்லாம எதுக்கு இப்படி பேசுறாரு? இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க உங்களை டிஃபெண்ட் பண்றது? சார் எங்க அம்மா பேச, நீங்க சார் இப்படி பேசுறீங்க? ஆமா சார். சார் அது உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது எதுவுமே வெளில தெரியாது. நீங்க ஒரு சபைக்கு வரும்போது எங்க அம்மாவை நான் இப்படி பேசுறேன், ஆனா வாடி போடின்னு ஒன்று சொல்றேன். கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. இப்படிதான் பேசினாதான் எங்களுக்கு எல்லாம் புரிய வரும். அப்பயும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போனால் திரும்ப அதே தான் பேசுவாங்க. எல்லாம் சோறு சாப்பிடல, சோறு பல்ல வேற ஏதோ சாப்பிட்றாங்க. எதுக்கு தேவையில்லாது அது பாட்டுக்கு இருந்திருக்கும். ஒரு பெரிய ஹீரோ நினைப்பு. இதுக்கு தான் ஓவரா படம் பார்க்க கூடாதுங்கிறது. வெளில இப்பெல்லாம் உளுந்தோன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், இருக்க முடியாது. எருதிடு மாலா ஃபேனை 12ஆம் நம்பர்ல வையி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். கரெக்டா கோல் வந்தது. I don't need glass, I can't see perfectly fine. Also me.
கண்ணு தெரியலன்னா இதான் பிரச்சனை. பேசாத 5 நிமிஷம் பேசாத என்கிட்ட. ஒரு 5 மினிட்ஸ் நானும் கோவமா இருக்கேன், நீயும் கோவமா இருக்க. வேணா கொஞ்சம் பேசாம நீங்க பேசாம இருங்க. அப்படி பேசாம இருந்தாலும் அமைதியா இருக்கலாம்ல. பேசாம தான் நான் இருக்க ட்ரை பண்றேன். நீ பேசாம 5 நிமிஷம் மட்டும் பேசாம. நீ 5 நிமிஷம் பேசாம நான் இருந்ததே இல்லையா? இல்லம்மா, நீ வரும்போது அப்படி வரல. அது வந்து எனக்கு வந்து எரிச்சா இருக்கு. மூச்சு விடாம செத்து போயிடணுமாப்பா? மூச்சு விட்டாலே உங்களுக்கு பிரச்சனையா? நான் கேட்டேன் 5 நிமிஷம் மட்டும் பேசாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. யாராவது ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆனாதான் வீட்டுல சண்டை இல்லாம இருக்க முடியும். கொஞ்சம் நீங்க மட்டும் ரிலாக்ஸ் ஆயிட்டே இருக்கணும், மத்தவங்க வந்து கோவப்பட்டுட்டே இருக்கணும். 5 நிமிஷமா 5 நிமிஷம் மட்டும் அமைதியா கொஞ்ச நேரம் வீட்டுல பீஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் சொல்லிட்டு போயிடுறீங்க 5 நிமிஷம். இங்க இருக்க வேண்டியதானே, எதுக்கு போறீங்க? பேசாதம்மா. என்ன சொல்றேன்னா ஒரு 5 நிமிஷம் பேசாம அமைதியா இருந்தேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் 5 நிமிஷத்துக்காக எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு இருக்கிறது தான் ஸ்ட்ரெஸ். 2 சைடும் போயிடணும். அவங்களையும் யோசிக்கணும், நம்மளையும் யோசிக்கணும். நம்மளை மட்டும் யோசிச்சோன்னா சண்டை தான் வரும். ரைட்டு அப்படின்னு ஒரு இதா வருவேன் நான். அதுக்குள்ளே நீ பேசி என்ன பிரஷர் ஏத்திக்கிட்டே போற மாதிரி இருக்கு. உங்க மூஞ்சிய பார்க்காம இருந்தா நான் 5 நிமிஷம் பேசாம இருப்பேன். பாத்துக்கிட்டுலாம் என்னால பேசாம இருக்க முடியாது. வேணா இப்படி திரும்பி நில்லுங்க. 5 நிமிஷம் பேசாம திரும்பி நில்லுங்க. 5 நிமிஷம் ப்ளீஸ். ஹேர் கட் கூட பண்ணல ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசு. 5 நிமிஷம் பேச. இது ஒரு டி-ஷர்ட்னு எடுத்திருக்கீங்க கர்மம். இப்பவே சொன்னேன் அந்த கடையில நல்ல டி-ஷர்ட் 4 இருந்துச்சு. இத போய் எடுத்து எனக்கு பிடிச்சத எடுத்து. தயவு செஞ்சு 5 நிமிஷம் பேசாம. பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனை. நாய்க்குட்டிக்கு பதிலா கங்காரு குட்டி எதுவும் விட்டாங்களேன்னு தெரியல. இப்படி பாஞ்சு போகுது. நல்ல ஜம்ப் ஆன. நீ ஒண்ணும் கவலைப்படாத. எப்படியாவது காப்பாத்து மச்சான். மச்சான் என்ன பண்ணியோ தெரியாது. வண்டி மட்டும் ரெடி பண்ணிரு மச்சான். மச்சான் உங்க கையில மச்சான் வாழ்க்கையே வண்டி மட்டும் ரெடி பண்ணிடுறா. நீ ஒன்னும் கவலைப்படாம போச்சான். உன் நண்பன் நான் இருக்கேன்டா. வந்தா வண்டியோட தான் வருவேன். ஐயோ காலையில கழுவ வந்ததுக்கு கலட்டி விட்டு அடி வாங்க போறோம்ல. The next day. வெட்டுடா அந்த ஈன பையல. வாடா சீக்கிரமா வாடா. வேமா வா மச்சான். இதுல போனா என்னைக்கு நாங்க போய் சேருவாங்க? ஒரே தடியா சேர்ந்துருவாங்கடா. என்ன பண்றாங்க? ஜஸ்ட் எஸ்யூவி புள்ளிங்க ட்ரெயினா. கின்னஸ் ரெக்கார்டா? ரெக்கார்ட் ஹோல்டர் வேற லெவல். எம்ஜி என்ன டைம் ஆச்சு தெரியுமா? காரணம் தான் இப்படி குடிச்சிட்டு இருக்க. எவ்வளவு சரக்கு? 150 ரூபா. 150 ரூபாய். ஒரு நாளைக்கு எத்தனை வேலை குடிப்ப? 3 வேளை. 3 வேலை 450 ரூபாய். எனக்காவது லீவ் விடுங்க. ஒரு மாசத்துக்கு 13,500 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 1,72,000 ரூபாய். எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்க? 5 வருஷம். 5 வருஷம் 8,10,000 ரூபாய். இதுவே என்கிட்ட இருந்தா ஜம்மன் ஒரு பெரிய காரா வாங்கி வீட்டு வாசல் நிறுத்திருப்பேன் தெரியுமா? மாட்டேன். நீ அட்வைஸ் பண்றவன் எவனுமே அந்த அட்வைஸை அவன் ஃபாலோ பண்ணிருக்கவே மாட்டான். சொல்லதான் செய்வான். நம்மளை போட்டு இது பண்ணுவாங்க. இப்படி பண்ணு நல்லா வந்துருவேன், இப்படி பண்ணு கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஆனா அவங்க ஒண்ணு கூட பண்ண மாட்டாங்க. அதனால நமக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும் நம்ம. அவ்வளவுதான். வீடியோ முடிஞ்சு.